மயிலக்கா மாசமா தான் இருக்காங்க. அவ உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவ மாசமா இருக்கிறதா டாக்டரே சொல்லிருக்காங்கடா. இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன அப்பா நான் என் மனசுல இருந்து எதுவும் பேசலப்பா. ஏதோ கோவத்துல அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். ஆனா அப்படி நான் பேசிட்டேனேன்னு சொல்லி நானும் வருத்தப்பட்டேன்பா. வார்த்தையை விடும்போது கவனமா இருக்கணும். தப்பான ஒரு வார்த்தையை போற போக்குல சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கேக்குறவங்களுக்கு அது ஆயுசுக்கும் மறக்காது. இவரு நான் உடம்பு சரியில்லைன்னு நாடகம் போடுறேன்னு அவர் சொன்ன போது அந்த ஒரு வார்த்தை என்னால தாங்கிக்க முடியலடா. எம்புட்டு பெரிய வார்த்தைடா அது. அவ தலையில இடி இறங்குன மாதிரி இருக்காது. தப்புதம்மா, நான் அப்படி பேசுறது தப்புதான். எனக்கு அவளை பார்த்தா அம்புட்டு கோவம் வரும். அவளை உங்க அப்பாவை அவங்க அம்மாவை பார்த்தா அவ்வளவு வெறியா. அதுக்கு காரணம் இல்லாம இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்க அம்புட்டு பெரிய பாடா படுத்தி இருக்காங்க. இன்னும் படுத்திட்டு தானே இருக்காங்க. வாழ்க்கையை அழிச்சிட்டாங்கல்லம்மா. சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இல்லாம பண்ணிட்டாங்கல்ல. எல்லாம் சரிதான். அவங்க பண்ண எதையுமே நான் மறக்கல. புள்ளத்தாச்சியா இருக்கிற ஒருத்திக்கிட்ட பேசுற பேச்சாடா இது. மனசாட்சி வேண்டாம் உனக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி அவ மாசமாலாம் இல்லம்மா, சும்மா கதை சொல்லிட்டு இருக்கா. மயிலக்கா மாசமா தான் இருக்காங்க. பா அவ உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவ ஏமாத்தினான்னு உனக்கு எப்படிடா தெரியும்? டாக்டர் ஏமாத்த மாட்டாங்கல்ல. இவளும் அவளும் சேர்ந்துதான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அவ மாசமா இருக்கிறதா டாக்டரே சொல்லிருக்காங்கடா.